பூவழி நம்ம கூட வந்து உக்காந்தாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு ஏஜ் பை டாபிக் பேச போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டூ விமென் சீக் மென்ஸ் அட்டென்ஷன். என் ஹைட்டுக்கு நான் நடக்கும் போது அது பார்த்தா பாக்குறவங்க வந்து ஏன் இப்படி நடக்கிற, எதுக்கு பையன் மாதிரி நடக்கிற அப்படிம்பாங்க. நான் நடக்கிறேன், அது என்ன பையன் மாதிரி நம்ம ஃபாஸ்டா நடந்தாலோ வேகமா நடந்தாலோ பையன் மாதிரி நடக்கிற, பொண்ணு மாதிரி நடக்கிற, கேட் வாக்கங்க பண்ண முடியும். அதுக்கு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வருது இல்ல. ஸோ அதை ஷேர் பண்ணணும்னு வரும்போது இதெல்லாம் இப்படிலாம் இருந்தா பசங்களுக்கே பிடிக்காது. நான் முதல்ல உனக்காகவே நான் பண்ணல, நான் எனக்காக பண்றேன். எனக்கு மஸ்குலரா இருக்கணும், எனக்கு ஆப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, டோன்டா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் பண்றேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, நாங்க பண்றோம். உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? ஏதோ வந்து நீ மஸ்குலரா இருந்தாவே பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு. இது உனக்காக பண்ணல. இந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கதையை கேட்கும் போது அங்கேயே ஒரு ரியாக்ஷன் வருது. இங்கே ஒரு அடி வாங்கிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. செருப்படி மேக்ஸ் லைஃப் சுருப்படி. ஷேரோட்டோல எனக்கு எதிர்க்கு ஒரு அங்கிள் உட்காந்து இந்த மாதிரி லோனுக்கு எல்லாம் போடாதீங்கம்மா, இது வந்து உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன், நான் வந்து என் பொண்ணு மாதிரி நான் உங்களை பாக்குறேன், பொண்ணா இருந்தாலும் அப்படியே உன் பொண்ணு நீ அப்படிதான் பாப்பியா, ரெட் லிப்ஸ்டிக் போட்டா அது வந்து இதெல்லாம் வந்து போக்குவரத்துல நிக்கிற பெண்கள் தான் வச்சு ப்ராஸ்டிடியூட்ஸ் சொல்லாம சொல்றாங்களா, அதையும் சொல்லாம இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி என்கிட்ட சொல்லுது அங்கிள் வேணாம் அங்கிள். வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். பூவழி நம்ம கூட வந்து உக்காந்தாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு ஏஜ் பை டாபிக் பேச போறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டூ விமென் சீக் மென்ஸ் அட்டென்ஷன், இதுதான் டாபிக். இன்னைக்கு டாபிக் இதுதான், வாங்க ரேஜ் பைட் பண்ணலாம். ஸோ இப்போ எந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு மேல் அட்டென்ஷனுக்காக தான் நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் கத்தி பேசும்போதோ ரொம்ப எக்ஸைட்டடா சிரிக்கும் போது நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். நம்ம அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம குதிச்சுட்டு இருக்கும் போது, எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும்போது சத்தம் பார்த்தா பேசுவாங்க. அப்படிதான் பேச முடியும் எங்களால. ஆமா, யாரா இருந்தாலுமே வந்து ஒரு உற்சாகத்துல வந்து ஒரு ஜோஷோட அப்படியே கத்துவாங்க தான். அப்படி இருக்கும்போது நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை அதை அப்படியே வந்து இப்படி நான் எக்ஸைட்டடா இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம மூட அப்படியே டவுன் பண்ணிடுவாங்க. ஏதாவது சொல்லி டவுன் பண்றதை விட இப்படி வேற பண்ணுவாங்க, சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அமைதியா உட்காரு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப. ஆமா, நான் வந்து இவங்க கிட்டயும் பேசல, இப்ப அவங்கள பத்தியே நான் பேசல, நான் என்னோட விஷயத்த சொல்லி நான் எக்ஸைட்டடா பண்றேன், அதுக்கு உனக்கு வந்து பாதர் ஆச்சு அப்படின்னா அது உன் பிரச்சனை, அது பொத்திக்கோங்க. சோ அப்படி பண்ணும்போது கூட எதுக்கு இப்படி சத்தமா பேசுற, யாரு பாக்கணும்னு பேசுற, வேற எல்லாரும் பாக்குறாங்க, உன்னதான் பாக்குறாங்க, அமைதியா. ஏன் அவன் வேலை இல்லாம என்ன பார்த்தா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க வேலை வெட்டி இல்லாம இருக்காங்கன்றத நம்ம பேசாம இருக்க முடியுமா? அதே மாதிரி சிரிக்கும் போது கூட நம்ம வாய் விட்டு சிரிச்சோம் அப்படின்னா எதுக்கு சிரிக்க, ஏன் பையன் மாதிரி சிரிக்கிற, பையன் மாதிரி அதை விட எதுக்கு இவ்வளவு சத்தமா சிரிக்கிற, பொண்ணு மாதிரி அமைதியா சிரி அப்படின்னு. ஏங்க பொண்ணு சிரிப்பு பையன் சிரிப்புன்னு ஏதாவது வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியுமா? அதுவும் வேற சிரிக்காத எல்லாரும் பாப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா என்ன, நான் சிரிக்க, நான் ஏதோ செய்யக்கூடாது, யாரோ கொலையா பண்ணிட்டு வந்துட்டேன், யாரோ பாப்பாங்க அப்படின்னா பார்த்தா பாத்துட்டு போட்டும், பார்த்துட்டு அவன் பாட்டு அவன் வேலையா பார்த்துட்டு போனா இதுல என்னத்துக்கு அவங்க பாப்பாங்க, சிரிக்காதோ. ஆனா இதெல்லாம் ஒரு விஷயமா அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப எப்படி அந்த மைண்ட் செட்டை எப்படி நாம டிஃபைன் பண்றது அப்படின்றதே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது மாதிரி நடந்திருக்கா? இது மாதிரி நடந்திருக்கு. ஒரு சில நேரம் வந்து எப்படி சொல்றது, இப்ப நான் வந்து கொஞ்சம் டாலா இருக்கிறதுனால இப்ப நான் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போடுறேன், இல்லாட்டி நான் ஒரு ஷர்ட் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து என்கிட்ட வந்து ஏதாவது கேட்பாங்க. இப்ப நான் வந்து ஏதாச்சும் நான் நடக்கிறது வந்து என் ஹைட்டுக்கு நான் நடக்கும் போது அது பார்த்தா பாக்குறவங்க வந்து ஏன் இப்படி நடக்கிற, எதுக்கு பையன் மாதிரி நடக்கிற அப்படிம்பாங்க. எது நான் நடக்கிறேன், அது என்ன பையன் மாதிரி நம்ம ஃபாஸ்டா நடந்தாலோ இல்ல வேகமா நடந்தாலோ
பையன் மாதிரி நடக்கிற பொண்ணு மாதிரி நடக்க ஏன்னா கேட் வாக்கங்க பண்ண முடியும் அதுக்கு நம்ம பொண்ணு அது வேற மாதிரி கேட்பாங்க, எல்லாரும் உன்னைய வந்து பாக்கணும்ன்றதுக்காக நீ அப்படி பண்றியா, எல்லாரும் உன்னைய பாக்கணும்ன்றதுக்காக நீ இப்படி நடந்துக்கிறியா, நடுவுல அப்படி அந்த மாதிரி ஒரு பேசுறியா? ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க ஸ்வாதி. எப்படின்னா என்னது? பையன் மாதிரின்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மாதிரி நடந்துக்கிறா, பையன் மாதிரி இருக்கிறதே ஒரு ட்ரெண்ட் நடுவுல அந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து நீ பையன் மாதிரி இருக்க அப்படின்னால அது ஏதோ அது ஒரு நாங்க ப்ரௌடாலாம் ஃபீல் பண்ணல. காம்ப்ளிமெண்டா. சாரி. ஆமா. அந்த மாதிரி நாங்க ஃபீல் பண்ணது கிடையாது. அது சில நேரம் வேற அது சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இப்ப பசங்கக்குள்ள வந்து இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, நான் உன்னை பொண்ணாவே பாக்கல. அததான் சொல்றேன் அததான் சொல்றேன். நீ நாங்கெல்லாம் உன்னைய பொண்ணாவே கன்சிடர் பண்ணல. நீ ஒரு பையன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்ன அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு தான். அவ வந்து உங்களோட பேசுறா. ஒரு பொண்ணு ஃபன்னியா ஜோவியலா இருந்தா பையன் மாதிரி அப்படி ஆயிருது. அவங்களோட நல்லா ஃப்ரெண்டா இருக்க முடியாது, அவங்களோட தாட்ஸ் நல்லா ஷேர் பண்ண முடியுது, அவங்களோட நல்ல கம்பெனியனா இருக்க முடியுது அப்படின்னும் போது அது வந்து எப்படி ஒரு பையனோட இதா வந்து சொல்ல முடியுது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இப்ப அந்த பசங்களோட ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணுமே வந்து மத்த பசங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றா அப்படிங்கிற மாதிரி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதுக்காக தான் வந்து பசங்களோட ஜோவியலா பேசுறா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஃபன்னியா இருந்தாலுமே வந்து அதுவும் வந்து இப்ப அதாவது அந்த பொண்ணு ஆக்சுவலா ஃபன்னியா இருக்கான்றது போக அவங்க வந்து எல்லாருமே வந்து இப்போ அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க சத்தமா பேசுறாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே வரும். இதெல்லாம் என்ன இதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கறது தெரியல. இதே மாதிரி வந்து இப்ப ஜிம்முக்கு போற இருப்பாங்க. சோ அவங்கலாம் வந்து அவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அவ பிரச்சனை அவங்களுக்கு ஏதாவது தெரியும். நமக்கு அந்த ஏஜ்ல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பிசிஓடி, பிசிஓஎஸ் தானாவே வந்து உடம்பு ஃபேட் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். நாம ஏதாவது ஒரு ஒன்னத்தை கோ த்ரூ பண்ணிருப்போம். அந்த இப்ப நிறைய ஹேபிட்ஸ் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு ஜிம் போவோம். இல்ல ஏதோ ஒன்னு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம ஜிம்முக்கு போவோம். அப்படி நம்ம மஸ்குலர் பாடியா இருந்தோம் அப்படின்னா அத வந்து யாரையாவது அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக அந்த மாதிரி ஜிம் போற போட்டோஸ் போடுற அப்படின்னா கூட அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்ப ஜிம்முக்கு போனோம்னாலே வந்து இப்ப நம்ம ஏதாச்சும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பாக்குறது எப்போ நம்மளையே மிரர்ல பாத்துக்கும் போதோ அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா அத போட்டோ எடுத்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றது நான் என்ன பண்ணிருக்கேன் பாரு அப்படின்னு ஃபிளெக்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வருது இல்ல. சோ அதை ஷேர் பண்ணணும்னு வரும்போது இதெல்லாம் இப்படிலாம் இருந்தா பசங்களுக்கே பிடிக்காது. நான் முதல்ல உனக்காகவே நான் பண்ணல, நான் எனக்காக பண்றேன். எனக்கு மஸ்குலரா இருக்கணும், எனக்கு ஆப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, டோன்டா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் பண்றேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, நாங்க பண்றோம். உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? ஏதோ வந்து நீ மஸ்குலரா இருந்தாவே பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு. இது உனக்காக பண்ணல, சோ நீ சிட் டவுன் ப்ளீஸ் அப்படிதான் இருக்கு. சோ அது மாதிரி இருக்கும். இதே ஒரு பையன் வந்து ஃபிளெக்ஸ் பண்ண அப்படியே மேச்சோ மேன், ஜிம் ராட், ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு, அப்படிலாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும் அவருக்கு. அதே ஒரு பொண்ணு பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆமா, இதே ஒரு பொண்ணு பண்ணும்போது அவங்க ஃபிளெக்ஸ் பண்ற அவன் மசில்ஸ் பாத்தியா, அவ எவ்வளவு டோண்டா இருக்கா பாத்தியா, அப்படிலாம் எந்த ஒரு கமெண்ட்டுமே வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு சில பேர் அது அந்த மாதிரிதான் அவங்க வந்து அந்த கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரதெல்லாம் அந்த ரொம்ப ரேரா தான் வரும். சோ இப்படி இருக்கும்போது லைக் ஏதோ இப்ப நம்ம பண்றது நம்ம we are living and breathing just for menன்ற மாதிரி இருக்கு. நம்ம பாட்டு நம்ம பாதி போறதே வந்து இந்த மென் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக ஐ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். எந்நேரமும் என்ன வேணா நடக்கலாம், மூக்குல பொக்கு குத்திட்டு போகணும், அந்த அளவுக்கு நமக்கு என்ன வேணா நடக்கலாம், நாம நம்மள தற்காத்து கொடுறதுக்கு கூட இதெல்லாம் தேவைப்படும். ஆமா, இப்படி இதுக்காக போவாங்க. சில பேர் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றதுக்காக கூட வந்து போவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஏன் இப்படி பண்ற, உடம்பு போட்டிருக்கு, உடம்பு இழைச்சிருக்கு இப்படி சொல்லியே ஏதாவது பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஜிம்முக்கு போவாங்க. அதை அப்படியே மறுபடியும் உடைக்கிறதுக்காக இவங்க வந்து ஏன் இப்படிலாம் பண்ற, பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு இருப்பாங்க. இதே மாதிரி இப்ப இது கான்ஃபிடன்ஸ்க்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றேன்ல, இதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ரொம்ப அசர்ட்டிவா அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது லைக் அவங்க வந்து ஃபர்மா வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி இதுதான் நான், எனக்கு இதுதான் வேணும், நீ இதுக்கு மேல நீ வந்தனா வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அசர்ட்டிவா தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அவங்க
வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போறாங்க, கான்ஃபிடென்ட்டா ட்ரெஸ் பண்றாங்க, கான்ஃபிடென்ட்டா அவங்களே பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அதையுமே வந்து அவங்களுக்கு ஒரு லேபிள் குடுத்துருவாங்க. அகம் புடிச்ச கழுத, ஆ, தலகணம் புடிச்சு ஆடுற, ஆ, எதுக்காக இப்படிலாம் பண்ற, ஆமா. இப்படிலாம் இருந்தா யாருக்குமே பிடிக்காது பிடிக்காது. அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆ. ஒரு ரூம்ல வந்து அவங்க மட்டும் ரொம்ப எக்ஸ்பிரசிவாவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க ஆ. அப்படின்னா, அதையும் வந்து அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றாங்க அப்படிங்கிற கரெக்ட். மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட். இப்ப ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வந்து அவங்களுக்கு நெறைய நாலேட்ஜ் நாலேட்ஜ் இருக்கு. இருந்துச்சுன்னா கூட. அப்போ வந்து அவங்க இப்ப பேசுறாங்க. இப்ப அத பத்தி வந்து இப்போ அந்த டாபிக் டிஸ்கஷன் பண்ணிட்டு ம். இருக்கும்போது, அவங்க அத பத்தி நெறைய பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டா பேசும்போது, இப்ப அவங்களுக்கு வந்து வேற எதுவும் சொல்ல பாயிண்ட் இல்ல அப்டின்ட்டா, இப்ப வந்து அத எப்படி வந்து இந்த கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்றது அப்டிங்கிறதுக்கு வந்து அவங்க அந்த அந்த எதுக்கு பாயிண்ட்ட கொண்டு இப்போ வந்துடுறாங்க. ஏன் இப்ப எல்லாரையும் வந்து இப்ப இப்ப யாரு வந்து பார்க்கணுன்ட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ம். என்னத்துக்காக இந்த மாதிரி இப்போ இவ்ளோ சத்தமா நீ பேசணும்னு அவசியமே இல்ல. நீ இவ்ளோ பேசணும்னு அவசியமே இல்ல. எதுக்கு ம். இப்படிலாம் பண்ற? அந்த மாரிலாம் வரும். இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத இல்லாம விஷயம். எங்கிருந்தோ கொண்டு வந்து எதுக்கு இதோட கனெக்ட் பண்ணிட்டு, நான் பாட்டு எனக்கு புடிச்சது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டு எனக்கு புடிச்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு நான் அட்டென்ஷன் சீக்கிங் எப்பயுமே அத லேபிள் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. கரெக்ட். ஏன்னா, அவங்கள சுத்தி நம்ம வாழ்க்கை இல்ல. நம்மள சுத்தி தான் நம்ம ஆ. வாழ்க்கை இருக்கு. அத வந்து அட்டென்ஷன் நம்மளுக்கு சீக்கிங் புடிச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலோ, நம்மளுக்கு புடிச்ச மாரி ட்ரெஸ் ம். பண்ணிக்கிட்டாலோ, அது வந்து எப்படி அது இன்னொருத்தன் பார்க்கறதுக்காக நான் பண்றேன் ம். அப்படின்ட்டு வருதோ எனக்கு அது எங்கேருந்து அந்த தாட் வருதுன்னு எனக்கு அந்த புரியல. மாரி மைண்ட் செட் ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்படி பார்க்கறாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் அப்படி தெரியுது அப்படின்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ம். ஆமா. சோ அது மாரியே இப்போ இந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கதைய கேட்கும்போது அப்படியே அதான் அங்கேயே ஒரு ரியாக்ஷன் வருது. இங்கேயே ஒருத்தி அடி வாங்கிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. செருப்படி மேக்ஸ் லைஃப் உருப்படி. பஞ்ச் லைனே போட்டு விட்டீங்களே. வச்சிரலாம். தம்ப்நெயில்ல ஆமா. வச்சிரலாம். இந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கப்பா. உங்களுக்குலாம் எங்கிருந்து தான் அந்த துப்பட்டா ஆ போடுங்க டோலி. டோலி அது சுடிதார் தான் போடணும். டீ ஷர்ட் போடக்கூடாது. கிராப் டாப் போடக்கூடாது. அப்படி போட்டா மத்த பசங்கள கவர்றதுக்காக அட்டென்ஷன் சீக்காக போடுறோம். எங்கிருந்து தான் இதெல்லாம் உங்களுக்கு தோணுது? ஐயோ! அது அவங்க வந்து மத்த பொண்ணுங்கள அப்படி பாக்குறாங்க. ஆ. அதனால மத்தவங்க எல்லாம் இவங்கள தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. நெறைய பேர் அத ஃபீல் பண்ணுவீங்க. ச்சே நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தோணும். உலகத்துல இருக்க எல்லா ஃப்ரெண்டும் இதே மாரி தான். அப்படி இல்ல. இந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து வீட்ல நம்மள வந்து இப்படி சொல்லி சொல்லி நம்ம வளர்த்துட்டு, ம், சோ ம். இதுதான் வந்து அஃபெக்ஷனோ அப்படின்னு நெனச்சு இந்த மாரி ஒரு பையன்ட்ட போய் விழுந்து அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இல்ல இல்ல நம்ம அப்படின்னு அப்பாவே சொல்லி நமக்கு நெறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் இப்படி நாங்களே பண்ணாத, பிரேக் பண்ணி இப்படிலாம் ஆ பாப்பாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணாத, அவங்கலாம் பாப்பாங்க. பாப்பாங்க. அவன் அவன் அத சொல்லிருவான், இவன் இத சொல்லிருவான். இந்த ஃபங்ஷனுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாத. அதான். அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம நல்லா இருக்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துருவாங்க. வந்துட்டு ஆமா. அவங்க திருப்பி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அதுதான். அப்படி ஆயிடும் நமக்கு சலிச்சிரும் ஒரு மாரி. அவனும் நம்மள வாழ விட மாட்டானாட்ருக்கு அப்படிங்கிற மாரி ஆயிடும். அதேதான். இந்த எப்படி சொல்றது? இப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாடி டைப் இருக்கும். ம். இப்போ இப்ப செஸ்ட் பெருசா செஸ்ட் ம். இருக்கவங்களுக்கு தான் வந்து அது என்ன மாரி பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். நெவர் நோ பாய்ஸ். ஆமா. உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த கவலைய பத்தி உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. Men never அவங்கவங்க know. ஆ ஆமா. அதனால எவ்ளோ சஃபகேட் ஆகும். அது எவ்ளோ சல்ட்ரியா எவ்வளவு இன்ஃபினிட்டி இருக்கும். காம்ப்ளெக்ஸ கொண்டு வரும் அது. ஆமா. என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. எல்லாம் அவங்கவங்களுக்கு இருக்கிற ஆமா. பிரச்சனை. சோ அது அப்படி சஃபகேட் ஆகும்போது, அப்படி நம்ம வந்து சரி கொஞ்சம் காத்தோட்டமா ட்ரெஸ் ஆ. போடலாம். கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரெஸ் போடலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அது வாலண்டரியாவும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. சில டைம் வாலண்டரியாவும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேர்க்குது ம். அப்படின்னு சொல்லி லோ நெக் போட அந்த டைமும் இருக்கும். இருக்கும். அப்படி இருக்கும்போது உன் கண்ணு நேரா இங்க தான் நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கு கண்ணு. இங்க இருந்து இங்க எங்க போ அப்படின்னா அப்ப அது உன் பிரச்சனை. அது அத ஆமா. நான் இது ஏதோ நீ நெறைய பார்க்கணுன்றதுக்காக நான் அப்படி போடல. எனக்கு ம். வேர்க்குது நான் போட்டிருக்கேன். எனக்கு வேர்க்குது நான் கிராப் டாப் போட்டிருக்கேன். நீ நீ பார்த்த நான் பார்த்தேன். பார்த்தேன். அந்த குஷி படத்துல வர அதே மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சில நேரம் பேசும்போது அப்படியே கண்ணு நேரா கீழ விடும். இங்க 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 அப்படிதான் நெறைய இருக்கும். பேர் இது நெறைய எல்லா பொண்ணுங்களுக்குமே இது தெரிஞ்சிருக்கும். இது நீங்க கண்டிப்பா இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு பசங்க உங்ககிட்ட வந்து பேசும்போதோ, இல்ல நான் பசங்கன்னு கூட சொல்ல விரும்பல. ஒரு எபோவ் 40, ஆ 45 அந்த மென்லாம் வந்து உங்ககிட்ட பேசும்போது, அவங்க நம்மள பார்த்தே பேச மாட்டாங்க. ஆமா. நான்லாம் ஒரு டைம் குர்த்தி என் காலேஜ்லலாம் வந்து குர்த்தி தவிர வேற எதுவுமே போட அலோடு முடியாது. கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன். ஷேர் ஆட்டோல எனக்கு எதிர்க்க ஒரு அங்கிள் உட்காந்துட்டு அந்த குர்த்தி அத
அதுல ஒண்ணுமே தெரியாது, ஃபுல் கவர்டா இருக்கேன். அதுக்கு வந்து அந்த அங்கிள் பார்த்துட்டு இந்த மாதிரி லோனுக்கெல்லாம் போடாதீங்கம்மா, இது வந்து உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன், நான் வந்து என் பொண்ணு மாதிரி நான் உங்களை பாக்குறேன், என் பொண்ணா இருந்தாலும் அப்படியே. உன் பொண்ணு நீ அப்படிதான் பாப்பியா? இல்ல இந்த கொஸ்டின் வருது கண்டிப்பா. நான் ஃபுல் கவர்டா உட்காந்துருக்கேன், இதுவே உன் கண்ணு உறுத்துது அப்படின்னா உன் பொண்ணா இருந்தாலும் நீ சொல்ல, உன் பொண்ணையே நீ அப்படி பார்க்க கூடாது, உன் பொண்ணையே நீ அப்படி பேசக்கூடாது. இதுல ஊற ஊட்ட பொண்ணுகிட்ட வந்து நீ வந்து இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கிள் நீங்க என் அப்பா கிடையாது. அப்புறம் செகண்ட் ஆஃப் ஆல் அங்கிள் நீங்க உங்க பொண்ணே அப்படி பார்க்க கூடாது. தேர்ட் ஆஃப் ஆல் அங்கிள் நீங்க ஒப்பீனியனே ஃபர்ஸ்ட் பார்க்கவே கூடாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒப்பீனியனே சொல்லக்கூடாது. ஆமா, அதாவது இப்ப நான் வந்து உங்க சட்டை பட்டன் கலண்டிருக்க அங்கிள், நான் உங்களை என் அப்பா மாதிரி பாக்குறேன், இப்படிலாம் நீங்க ட்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களோட செஸ்ட் எல்லாம் எப்படி தெரியுது தெரியுமா, எனக்கு எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கு தெரியுமா அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்? எனக்கு அட்டென்ஷன் சீக் பண்ணுது அங்கிள், நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அங்கிள். நிறைய பேர் சட்டையே போடாம சுத்துறாங்க ரோட்ல. பெண்களை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? எனக்கு இன்னும் வேற நிறைய அவங்க பொண்ணு அப்படின்னு யோசிச்சாதான் வந்து சொல்லுவாங்க, மத்தபடி சொல்ல மாட்டாங்க. எவ்வளவோ பேரா அவங்களோட ஜாக்கி ஜெட்டி பேண்ட் தெரியுற அளவுக்கு யாரும் அத சொல்லல. அதாவது டிரைவர் உட்காந்து இருப்பாரு, நம்ம பாட்டுக்கு வேலைய பண்ணிட்டு இருப்போம், பின்னாடி உலகமே தெரியும், அதை யாருமே கேட்கல. இதே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ரீயா ஒரு ட்ரெஸ் போட்டா போதும், யாரு பாக்குறா, யாரோட அட்டென்ஷனுக்காக இப்படி பண்ற? நாடு நாசமா போகுது, பெண்கள் எல்லாம் வந்து இப்படி போறாங்க அப்படி போறாங்க, வெஸ்டர்னைஸ் ஆயிடுறாங்க அப்படி இப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மேல வச்சிடுறாங்க இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது. அப்படியே ஒரு பொண்ணு யாரோடய அட்டென்ஷன் சீக் பண்றா அப்படின்னாலுமே அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அட்டென்ஷன் சீக் பண்ண வேண்டிய அவசியம் தான் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதுவும் தேவைப்பட்டா பண்ணுவாங்க, இல்லைன்னா அது கூட தேவையில்லை அவங்களுக்கு. அவங்கள வேலிடேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட அட்டென்ஷன் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா போதும். ஸோ அப்ப இருக்கும்போது அதுவுமே அவங்களுக்கு தோணும் போது பண்ணா அவங்க ஏதோ நான் பிரிட்டியா ஃபீல் பண்றேன், எனக்கு பிடிச்சவங்க வந்து என்னைய பார்த்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பண்ணிட்டு போவாங்க. அப்ப நான் வந்து யாருக்கு வந்து அந்த அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவங்களோட அட்டென்ஷன் கிடைச்சா மட்டும் அந்த பொண்ணுக்கு போதும். அப்படி இருக்கும்போது இந்த இப்ப இது நல்லாவே இல்ல, என்ன பண்ணிருக்கேன் நீ, ஏன் உன் முடி அப்படி சொல்லுவாங்க. ஆமா, என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்க, எதுக்கு இவ்வளவு பிரைட்டா போட்டிருக்க அப்படிலாம். இந்த பார், நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், உன் வேலை என்னையா அதை பாரு அப்படிதான் இருக்கு. சில பேர் இருக்காங்களே, இப்ப நம்ம யாருக்கு பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு போறோமோ அவங்களே நம்மள சில டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கமெண்ட் சொல்லி ஹர்ட் பண்றதுக்கும் நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களே ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடும் நமக்கு. எஸ், நீங்களா அந்த கேட்டகரியில வரீங்க. அதுதான் எல்லா இடங்களும் சென்று எல்லா அடிகளும் வாங்கிவிட்டு வந்தவர்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய செருப்படி என்று. ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. எஸ். ஸோ இதே மாதிரி அந்த லிப்ஸ்டிக் போடும்போது கூட அதுல வேற வந்து ஒரு பொண்ணு என்ன கலர் லிப்ஸ்டிக் போடணுன்ற வரைக்கும் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்காங்க. இதே ரெட் லிப்ஸ்டிக்ல இப்ப வந்து நியூட் ஷேட்ஸ் போட்டேன்னா அவ வந்து ரொம்ப கேர்லி கேர்ள், ஷீ இஸ் த மோஸ்ட் பெண்மையான உமன் இன் த வேர்ல்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாவே சொல்றேன், இந்த லிப்ஸ்டிக் போடுறதே வந்து ஒரு மாதிரி தப்பு சொல்லுவாங்க. பிரைட் நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, அத சொல்றேன். லிப்ஸ்டிக் போடுறதே வந்து தப்புன்னு இந்த சென்ஸ் அவங்க வந்து ஒரு இதா வைப்பாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி அப்படின்னு வந்து லேபிள் பண்ணிடுறாங்க. இப்ப ரெட் லிப்ஸ்டிக் போட்டாவே வந்து அதாவது எனக்கே வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஒரு அங்கிள் தான், ரெட் லிப்ஸ்டிக் போட்டா. எத்தனை அங்கிள் இது மாதிரி இருக்கீங்க? அதுதான், அது சுவாதிட்டே வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அதெல்லாம் வந்து டார்ச்சர். ரெட் லிப்ஸ்டிக் போட்டா அது வந்து ரெட் லிப்ஸ்டிக் போட்டு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிக்கிற லிப்ஸ்டிக் போட்டு, இதெல்லாம் வந்து போக்குவரத்துல நிக்கிற பெண்கள் தான் வச்சு ப்ராஸ்டிடியூட்ஸ். ஓ, போக்குவரத்து அதுதான் போக்குவரத்துனா ரோட்ல நைட்ல யாரு நிப்பா அப்படி சொல்லாம சொல்றாங்களாம். அதையும் சொல்லாம இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல, அங்கிள் வேணாம் அங்கிள் அப்படிதான். உங்க வேலை என்ன அங்கிள், நீங்க நைட்ல வேற யாராவது பாத்தீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க அங்கிள், என்கிட்ட வராதீங்க அங்கிள்
ஐயோயோ இந்த அங்கிள்ஸ் தொல்லை தாங்கல. சீசன்ல மிடில் ஏஜ் மேன் கூட இப்படி கிடையாது. ஆஃப்டர் எபோவ் 40 தான் இந்த மாதிரி நிறைய இது ஆமா. வச்சிருக்காங்க. இப்ப இதுவே வந்து இப்போ பசங்க என்ன வேணா பண்ணாலும் அதை யாருமே கேக்குறது இல்ல. அப்படியே வந்து இப்போ ஒரு சட்டை பட்டனை கழட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை சொல்றது ஏதாவது ஒரு அங்கிளோ ஆண்டியோ தான் வந்து, ஏன் வீட்ல பொறுக்கி மாதிரி பண்ணி வீட்ல dress- இருக்கவங்க வேணா சொல்லுவாங்க ஆ, தவிர வெளியில சட்டை யாரும் பட்டனை பெருசா போடு அப்படின்னு ஏன் பொறுக்கி மாதிரி ட்ரெஸ் பண்றேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர யார் ஆமா அந்த மாதிரி சொல்ல போறது இல்ல. எவ அட்டென்ஷனுக்காக நீ இப்படி ட்ரெஸ் பண்ற அப்படின்னு யாருமே கேட்கல. நாமளேங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அழகா இப்ப ஹாஸ்டல்ஸ்னு வச்சுக்கோங்க, நாமளே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கேர்லியா ட்ரெஸ் பண்ணிட்டு நமக்கு பிடிச்சிருக்கும். அன்னைக்கு டே செமையா இருக்கும், இல்ல சண்டேவா இருக்கும், நாம எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண போவோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். என்னப்பா அவுட்டிங்கா, நம்ம கேர்ள்ஸே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவுட்டிங்கா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அது எங்களுக்கு பிடிச்சவங்கள வந்து அட்டென்ஷன், அவங்களோட அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்றோமே தவிர அதையே இப்படி சொல்றது வந்து தப்புதான். ஆமா. சோ அதாகப்பட்டது என்னவென்றால், பெண்கள் வந்து ட்ரெஸ் பண்றதோ, மேக்கப் பண்றதோ, பேசுறதோ, சிரிக்கிறதோ, நடக்கிறதோ, பிரீத் பண்றதோ எல்லாமே அவங்களுக்காக தான்ப்பா. உனக்காக யாருக்காகவுமே கிடையாது. நீங்களும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதை மறக்காம தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதை படிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்டென்ஷன் சீக்கிங்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதையும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி யாராவது வந்து உங்ககிட்ட சில்மிஷம் பண்ணிட்டு யாரோட வாய் மேல அட்டென்ஷனுக்காக பொக்குன்னு அப்படின்னு கொடுங்க. சொன்ன எந்த அங்கிள் சொன்னாங்களோ அந்த அங்கிள்கே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. ஓகே, டாடா. பாய்.